டா என்னடா இது? நீ எத்த கேட்டாலும் திருவிழால காணப்போன குழந்த மாதிரி முழிக்கிற. சரிதான், கொஞ்ச நேரம் இங்கே குந்தின்னு இருப்போம். உன் பையனும் உன் மருமகளும் இந்த பக்கம் தேடி வரலாம். சரிதானா? கொஞ்ச நேரம் குந்துவோம். தண்ணி குடிக்கிறியா? சரி சரி. வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாம்பஜார் ஜக்கு. அச்சோ, மறந்தே பூட்டேன். என் மருமக துட்டு கேட்டுக்குனா இன்னைக்கு மத்தியானமே கூகுள் பே பண்ணணும்னு நினைச்சேன். மறந்தே போயிட்டேன். இரு, பண்ணிக்கின்னு வரேன். முன்னெல்லாம் துட்டு அனுப்பணும்னா மணி ஆர்டர் தான் பண்ணுவோம். துட்டு வருமானு போஸ்ட்மேனையே பாத்துக்கணும் இருக்கணும். இப்பெல்லாம் பாரு, ஒரு அமுக்குல துட்டு போயிருது. ஆச்சரியமா இருக்குதுல்ல? என் மருமக செஞ்சுக்கு போயிருக்கா அவ அம்மா வீட்டுக்கு. நாளைக்கு கோவில்ல திருவிழாவாம். என் பேரன் அத வேணும் இத வேணும்னு கேப்பான்ல, அதுக்கு துட்டு வேணும்ல, அதான் பணம் அனுப்பிச்சுக்கிறேன். பாரு பூச்சி. ஆமா, என்ன பத்தி உன்னாண்ட சொல்லிக்கல இல்ல? என் கதையெல்லாம் பெரிய கதை. 16 வயசுல எனக்கு கல்யாணம். அடுத்த 4 வருஷத்துல 3 புள்ளைய பெத்துட்டேன். என் புருஷன் ஒரு மொடா குடிகாரன். குடிக்கிறத மட்டுமே வேலையா வச்சுக்கின்னு இருந்தான். காலையில குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கின்னு போவான். ஆனா ராவானா ஃபுல் டைட்ல வருவான். இப்படியே என் வாழ்க்கை ஓடின்னு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில ஆளை காணோம். வீட்டுல இருந்த என் கொஞ்ச நகையை எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் பேமானி. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூவை வித்துதான் என் குடும்பத்தை காப்பாத்தின்னு வந்துன்னு இருக்கேன். சோதனை என் புருஷன் போனதோட நிக்கல. என் மூத்த புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்லாதான் குடும்பம் பண்ணிக்கின்னு இருந்தான். என் பேரன் பிறந்து குடும்பமே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவன் ஆக்சிடென்ட்ல உசுர விட்டுட்டான். என் மருமகளும் சின்ன வயசுலயே தாலி எடுத்துக்கிட்டு நிக்கிறான். என்ன பண்றது? நான் தான் அவங்களையும் வச்சுக்கிட்டு கஞ்சி ஊத்திக்கின்னு இருக்கிறேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. மத்த 2 பிள்ளைங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தானே யோசிக்கிற. ஒருத்தன் கஞ்சா குடிக்கி, இன்னொருத்தன் கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குற ஒரு பொண்ண லவ் பண்ணி அவ ஊட்டாண்டே செட்டில் ஆயிட்டான். இத்தனை கஷ்டத்துலயும் நான் யாராண்டையும் போய் கையேந்தி நின்னதில்ல. கூலோ கஞ்சியோ உழைச்ச காசுல கிடைச்சத வச்சு நாங்க நிம்மதியா வாழ பழகிட்டோம். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பெத்த பிள்ளையானாலும் நம்ம யாரையும் நம்பிடக்கூடாது. நமக்குன்னு கொஞ்சம் துட்ட எடுத்துக்கிட்டு தான் நம்ம வெளியிலே வரணும். உன்னை தேடி யாரும் வந்த மாதிரி தெரியலையே. நானே உன்னை கொண்டு போய் ஊட்டாண்ட விடுறேன். வீட்டு அட்ரஸ் ஆவது தெரியுமா? ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ், வேளச்சேரி. சந்தோஷ், அத்தைய எங்க தேடியும் காணோம். இங்க தானே இறக்கி விட்டோம். அவங்க அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? அதான் பவி, எனக்கும் தெரியல.
அத்தை கையில போன் இருந்தாலாவது போன் பண்ணி கேட்கலாம். அதையும் அவசரத்துல வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க. கையில பர்ஸும் எடுத்துட்டு வரல. பணமும் இல்லாம எங்க போனாங்கன்னே தெரியலடா. பவி, ஒருவேளை அம்மா என் மேல இருக்க கோவத்துல ஏதாவது தப்பா? என்னடா பேசுற? அத்தை ஒண்ணும் அந்த அளவுக்கு கோழை இல்ல. அவங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணத்துக்கும் வரவே மாட்டாங்க. பவி, பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? நீ பதறி போய் என்னையும் பதட்டப்படுத்தாத. பவி, ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது. எப்படி சந்தோஷ்? அவங்களுக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போக வழி கூட தெரியாதுடா. அதுவும் இந்த நேரத்துல கையில காசு கூட இல்லாம எப்படி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க? பவி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. சரி வா, நீ சொன்ன மாதிரி அவங்கள போய் வீட்ல இருக்காங்களான்னு பாத்துட்டு அவங்க அங்க இல்லனா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். வா. என்னாச்சு, எங்க போனாங்கன்னே தெரியலையே. சந்தோஷ், வந்துட்டியாடா? உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போன உடனே எனக்கு உசுரே போயிருச்சுடா. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மாடா. அவ மட்டும் அடங்கி ஒடுங்கி இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஐயோ தாத்தா, நீங்க வேற ஏன் வந்தது வராததுமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. என்கிட்ட ஏன் கத்துற? அத்தை அத்தைன்னு உறவு கொண்டாடல, அவளை போய் திட்டு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க போனா அவ? ஏய் பவி, உன்னதான் கேக்குறேன். 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க, நீ மட்டும் தனியா வந்திருக்க. எங்க அவ? தாத்தா, அத்தைய காணோம். அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்னது, காணோமா? என்ன சொல்ற நீ? ஆமா தாத்தா, கோபத்துல நடு ரோட்ல ஒரு இடத்துல நான் இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். திரும்பி நாங்க போய் பார்த்தா அம்மாவை அங்க காணும். என்னடா சொல்ற நீ? நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு வந்துட்டியா? இதான் உன் ஊடா? அத்தை, எங்க அத்தை போனீங்க? நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உங்களை இறக்கி விட்ட இடத்துல கூட வந்து பார்த்தோம். ஆனா உங்களை எங்கேயுமே ஆளையே காணோம். நல்லா கீதே உன் நியாயம். இது என்ன கல்லா ஒரே இடத்துல கிடக்கிறதுக்கு? உணர்வுள்ள மனுஷிமா இது. இன்னத்தான் கோவம் இருந்தாலும் ராத்திரி நேரத்துல இப்படியா இத தனியா விட்டு வர்றது? எந்த இடம் என்ன ஏதுன்னு தெரியாம பாவம் தனியா நின்னு தவிச்சுன்னு கிடந்தது. நான் தான் இட்டுன்னு வந்தேன். ஏன் கண்ணு, இதான் உன் புள்ளையா? அப்பாவியா இருக்கிற உன் அம்மாவை விட்டுட்டு வரதுக்கு எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு? பாவம், பொல்லாத பாவம். பெத்தவ வயிறு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், பிள்ளைங்க நல்லாவே இருக்க முடியாது. ஐயா பெரியவரே, நீங்க எப்படி இதுங்களை வீட்டுக்குள்ள விட்டீங்க? எங்கடா உங்க அம்மான்னு கேட்டு இதுங்களை தோலை உரிச்சிருக்க வேணா?
பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லிக்குவாங்க. உன்ன மாதிரி புள்ளிகளை பார்க்கும்போதுதான் அது உண்மைன்னு தோணுது. இருக்கும்போது பத்திரமா பாத்துக்காம செத்ததுக்கு அப்புறம் போட்டோவுக்கு பூ போட்டு அம்மாவாசைக்கு காக்காவை கூவி சோறு வச்சு என்ன பிரயோஜனம்? நீ நகை நட்டு வாங்கி கொடுத்து பணம் காசு கொடுக்கறதெல்லாம் இல்ல பெத்தவங்களோட சந்தோஷம். அன்பா 4 வார்த்தை பேசினாலே போதும், அவன் மனசு நெறிஞ்சு போடும். பெத்தவங்க அருமையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தபா அனாதை இல்லத்துக்கு போய் பாரு, தெரியும். இத பாரு, எப்பவும் ஆரையும் நம்பி இருந்தா இப்படிதான். நமக்குன்னு ஒரு வேலையும் நம்ம பேர்ல கொஞ்சம் துட்டும் வச்சிருந்தாதான் மறுவாத. இனிமேலாவது புத்தியா பொழைச்சுக்கோ, சரிதானா? தம்பி, அம்மாங்கிற உறவு இந்த பூ மாதிரி. இது வாடி போச்சுன்னா உன் வாழ்க்கை பூக்காது, பாத்துக்க. கண்ணு, வாழ்க்கையில நம்ம திரும்பவும் சந்திக்கணும்னு மேல இருக்கிறவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்க, நிச்சயமா சந்திப்போம். வரட்டேன். நன்றிங்க. என்னத்துக்கு இதெல்லாம்? நல்லா இரு, நல்லா இரு. அத்தை, சந்தோஷ், போய் பேசுடா. அம்மா, சாரிம்மா. நீங்க கார்ல வரும்போது அப்படி பேசுனதுனாலதான் நான் உங்க மேல கோவப்பட்டு உங்களை நான் நடுவழியிலே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி நீங்க சொன்னீங்க. அரவிந்த் கல்யாணத்துக்கு போக மட்டும்தானே நான் சொன்னேன். அங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நான் போன் பண்ணும்போது அது சொல்லிருக்கலாம்ல. அந்த ஹரிய பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அந்த ஆளு கல்யாணத்துல இருக்காருன்னா உடனே கிளம்பி வந்திருந்தா எங்க அம்மா எனக்காக இப்படி செஞ்சிருக்காங்கன்னு நான் பெருமையா நினைச்சிருப்பேன்லம்மா. ஆனா நீங்க எல்லாத்தையும் இப்படி என்கிட்ட இருந்து மறைக்கதான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. நடந்து முடிஞ்ச எதுக்கும் நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. தகப்பன் இல்லாத புள்ள தாய் வளர்ப்புல தருதலையா போக கூடாதுன்னு உன்னை கைக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு என்ன நடுத்தருல இன்னைக்கு நிறுத்தி நல்ல காரியம் பண்ணிட்ட. உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனதோட பலன் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. மனசு நிறைஞ்சிருக்கு. சந்தோஷ், நீ பண்ணது தப்புடா. என்னதான் கோபம் இருந்தாலும் நீ லட்சுமிய நடு ரோட்ல இறக்கி விட்டுருக்க கூடாது. தாத்தா, நான் வேணும்னு அப்படி பண்ணுவேனா? நான் அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும்டா. அந்த அன்பு தான் இப்ப பிரச்சனையே. நம்ம ஒருத்தங்க மேல வச்சிருக்கிற அன்பு நமக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கும். அந்த எதிர்பார்ப்பு நடக்கலன்னா வர்ற ஏமாற்றம் தான் கோவத்துக்கு காரணம்டா. தாத்தா, நானும் என் கோவத்தை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன் தெரியுமா? என்னால முடியல. டே சந்தோஷ், என் அனுபவத்துல சொல்றேன். லட்சுமிய இந்த வீட்டுல வச்சு பாரு, உன் மனசுக்குள்ள வச்சு பார்க்காத. எப்படி தாத்தா அது முடியும்? முடியணும். நிராகரிக்கிறது மட்டும்தான் ஒரு உறவால நம்மளை காயப்படுத்தாம காப்பாற்ற முடியும்.
சொல்றது சுலபம்தான், ஆனா லட்சுமியை நிராகரிக்கிறதும் பெரிய வலிதான். நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை லட்சுமின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்குள்ள அவ இருக்காப்பா. ஆனா அப்படிப்பட்ட உறவை நிராகரிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாடா? இப்ப நான் அந்த வலிய அனுபவிச்சுட்டு தாண்டா இருக்கேன். வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு ஆம்பளைங்க அதிகாரத்தில் நடந்துக்கிறாங்கன்னு தோணும். ஆனா ஒரு குடும்பம் பேச்சு வாங்கினா அந்த குடும்பத்து ஆம்பளைங்க தான் அந்த காயத்தை காலத்துக்கும் சுமக்கணும். இந்த சமுதாயம் நம்ம வீட்டு பெண்களை காயப்படுத்துறதா நினைச்சு நம்ம மேலதான் கல்லை விட்டு எறியும். அந்த கல்லடிய தாங்கிக்கிற சக்தி இருக்கணும்னா நிராகரிக்கிற வலியை ஏத்துக்கணும். தாத்தா, நீங்களாம் பெரியவங்க, வயசும் அனுபவமும் அதிகம், உங்களால முடியும். ஆனா என்னால முடியாது தாத்தா. நான் இந்த உலகத்தை பார்த்ததே எங்க அம்மா கைய காட்டிதானே. இப்ப அந்த கையை என் கண்ணை குத்தும் போது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கண்ணை மூடிக்க, நடக்கிறது எதையும் பார்க்காத. தாத்தா, வாழ்க்கையில சுயநலமா இருக்க கூடாது தாத்தா. என் அம்மா எனக்கு மட்டும்தான் நான் நினைக்கிறதுல என்ன சுயநலம் இருக்கு தாத்தா? உன்னோட இந்த கேள்விக்கு பதிலே இல்லடா. இப்படி பதிலே இல்லாத கேள்வியில தான் நம்ம வாழ்க்கைய போய்கிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் பதில் கிடைச்சிடாதாங்கிற நம்பிக்கையில தாத்தா, வெளியில என்ன நான் சாதாரணமா காமிச்சுக்கிட்டாலும் உள்ள ரொம்ப ரணமா இருக்கு தாத்தா. ஏய், நீ குழந்தையா இருக்கும்போது அழுதேனா உன் அழுகையை எப்படியாவது நிறுத்தணும்னு பாப்பேன். இப்ப அது தோணல. அழுதர்றா, மனசு விட்டு அழுடா. இப்ப அது ஒண்ணுதான் உனக்கு இருக்கிற ஒரே மருந்து. சந்தோஷ், அத்தை, உங்க கோவம் எனக்கு புரியாம இல்ல அத்தை. சந்தோஷ் பண்ணது தப்புதான். அவனுக்கு கோவம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதேதோ பண்றான். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம், உங்களுக்கே தெரியும். அவனை மன்னிச்சிடுங்க அத்தை. உங்க மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்த தெரியாம அத கோவமா இப்படி வெளிப்படுத்திட்டு இருக்கான். உங்களை இறக்கி விட்டதுக்கு உண்மையாவே அவன் வருத்தப்பட்டான் அத்தை. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க அத்தை. என் மனசே என்கிட்ட இல்ல, நான் எப்படி மன்னிக்கிறது? பவி, நீங்க எல்லாரும் உங்க இடத்துல இருந்து என்ன பாக்குறீங்களே தவிர ஏன் இடத்துல இருந்து நீங்க யாருமே பாக்குறது இல்ல. அப்படி நீங்க பாக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதும் தப்புதான் இல்ல. எனக்காக இதுவரைக்கும் நானே யோசிக்கல, நீங்க ஏன் யோசிக்கணும்? ஒரு பொண்ணை உதாசீனப்படுத்துறதும் நிராகரிக்கிறதும் எவ்வளவு சாதாரணமா முடியுதுல்ல. என்னதான் அம்மாங்கிற ஒரு உறவால கட்டி போட்டு வச்சிருந்தாலும் அந்த கட்டை அவுத்தெறிகிற உரிமையும் சம்பந்தப்பட்ட மகன் கையில தான் இருக்கு இல்ல. கஷ்டம் வந்தா மனசு அழுத்தமா இருக்கும், ரொம்ப கஷ்டம் வந்தா பாரமா இருக்கும். ஆனா இப்ப என் மனசு வெறுமையா இருக்கு. எந்த உணர்வும் இல்லாம தண்ணியில மிதக்கிற கட்டை மாதிரி வாழ்க்கையில மிதந்துட்டே இருக்கேன். என்ன இந்த வீட்ல ஒரு உயிரில்லாத ஜடமா அப்பாவும் பிள்ளையும் நினைக்கிறாங்க. அப்படியே இருந்துட்டு போறேன். இந்த ஜடத்துக்கிட்ட பேசி ஓ நேரத்தை வீணடிக்காத. அத்தை, உங்களுக்காக நான் இருக்கேன் அத்தை. நீ மட்டும் என்ன பண்ணுவ? நீயும் ஒரு பொண்ணு தானே. பிறந்ததுல இருந்து பெத்தவங்களுக்காக வாழ்ந்து, கல்யாணத்துக்கு பிறகு கட்டினவனுக்காக வாழ்ந்து, அப்புறம் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து, பேரம் பேத்திங்களுக்காக வாழ்ந்து, இப்படியே அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாழற ஒரு பெண்ணினம் தானே. பெண்கள் விடுதலை,
புரட்சின்னு என்னென்னமோ பேசுவல்ல, அப்படி என்னதான் பேசினாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்களுக்கு அடங்கிதான் வாழணும். அப்பதான் இந்த சமுதாயம் நம்மள நல்லவங்களா ஏத்துக்கும். அத்தை, ரொம்ப விரக்தியா பேசுறீங்களே, எனக்கு பயமா இருக்கு அத்தை. எனக்கும் நடக்கிற விஷயங்களை பார்த்தா பயமா தான் இருக்கு. ஆனா இப்ப அந்த பயம் மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு உணர்ச்சி. தினமும் காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பயத்துல தான் எந்திரிக்கிறேன். அந்த பயமும் இல்லைன்னா எனக்குன்னு ஒண்ணும் இல்லையே. விடு, நடக்கிறது நடக்கட்டும், பாப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நீ போய் படு, போ, போய் படு, போ.